அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம். திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி கிடைக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ராசியின் அதிபதியான சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இதிலும் குறிப்பாக ருணுரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மாதத்தின் முற்பகுதியில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பிற்பகுதியில் செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி மற்றும் சந்திர பயிற்சி என பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கு எத்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக அதீதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரிக்கிறாருங்க. மாதத்தின் முற்பகுதியில் ருணுரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியன் 6ல் இருப்பது அமோகமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்தபடியே தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரி சலுகை, மானிய சலுகை உட்பட பல்வேறு விஷயங்கள் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்களை அலைச்சலோ சிரமமோ இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மாதத்தின் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியான சூரியன் சனியுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். கண்டச்சனியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை நிச்சயமாக விலக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சூரியன். எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல அதிரடியான மாற்றமும் யோகமும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய போகிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக மிக வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் 9ல் சஞ்சரிக்கிறாருங்க குரு மிக விரைவில் 9ஆம் இடத்தை விட்டு விலக போகிறார். எனவே இந்த 9ஆம் இடத்திற்குரிய நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. இது சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளை விட 9ல் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணம் என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை அவரது சுப பார்வையால் பார்க்கிறாருங்க. 5ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்ப்பதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். புதிதாக பல்வேறு வகையில புதிய சொத்துக்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகின்றன. புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் 4ஆம் தேதி பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது என்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் எதிர்பாராத வகையில பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி விடுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவேதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையில போட்டியாக இருக்கக்கூடிய தருணங்கள் அனைத்தும் விலகி லாபம் உயரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். இந்த தருணத்தில் மற்ற துறைகளை விட தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன்கள்
இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த தருணத்தில் புதிதாக வீடு கட்டுதல் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வீற்றிருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்குமோ அதே போன்று 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. மாதத்தின் முற்பகுதியில் பிற்பகுதியில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பல்வேறு வகையில நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மாதத்தின் முற்பகுதியில் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் சுபத்துவ பாதையில் தனித்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே சுக்கிரன் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தனித்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில குரு சுக்கிர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தருங்க. சிறிய முதலீடு கொண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சுக்கிரன் மிக அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் குரு போன்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இது மட்டுமல்லாது 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சனி மற்றும் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் மாதத்தின் பிற்பகுதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராகுதான். அஷ்டம ராகுவால் சில அலைச்சல்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தடைகள் தாமதத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. எனவே எதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவால் சில குழப்பங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த மாதம் முழுவதுமே பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக பூர்த்தியாகும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.